உங்க ப்ரொஃபசர்ஸ்ட நீங்கள் ரசிக்கக்கூடிய விஷயம் என்ன? சார் வந்து ஒரு சின்ன செலிபிரிட்டி சார். எங்க போனாலும் அவர் பக்கத்துல இருந்தானா எல்லாருக்கும் எங்க மேல வரும் சார். இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்றேன். ப்ரொஃபசர்ஸ்னா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, பட் நான் செய்வேன். என்னெல்லாம் அப்படி பண்ணுவீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஒரே ஏரியால தான் இருக்கோம், நானும் என் ஸ்டூடெண்ட்டும் ஒன்னா தான் பைக்ல போவோம். காலேஜ் முடிச்சுட்டு ஒன்னா தான் ஜிம்முக்கும் போவோம். ஹாஸ்டலர்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துட்டு வருவேன் சார். ஓ, ஹாஸ்டல்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துருவாங்க. எஸ் சார். அதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு தம்பி. வரலாற்று நிகழ்வு தான். ப்ராஜெக்ட் கைட் நான் கிடையாது சொன்னேன், என் பேர் மென்ஷன் பண்ண வேணாம், ப்ராப்ளம். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. நான் 8 மணிக்கு காலேஜ்ல ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லும்போது விடிய காலையில 4 மணி வரைக்கும் மேம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சார் இந்த ப்ராஜெக்ட். மேம் இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கவே மாட்டேன்றதுக்கு அப்புறம் தான் நான் என் ஃபேமிலிக்கே தேங்க்ஸ் சொன்னேன் அந்த ரிசர்ச்ல. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. வெரி குட். எங்க மேம் வந்து ஆக்சுவலி பரதநாட்டியம் டான்சர். நாங்க ரீல்ஸ் எடுக்கும் போது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். அது உங்க ப்ரொஃபசர் அது ரொம்ப அழகா இருக்கும், அதுக்காகவே நான் அதை ரசிச்சு பார்ப்பேன். சொல்லிரவா சொல்லுங்க. சீ வெக்கமாவே இல்ல அப்படின்ற ஒரு வெக்கமாவே இல்ல. ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சொல்றதுக்கு முன்னாடி ரெடியா இருப்பாங்க எல்லாரும் கோரஸா சீ அப்படின்னு சொல்றாங்க சார், எனக்கு பதிலா சொல்றாங்க சார். உங்களால ப்ரொஃபஸரா பார்க்க முடியல, அவங்க அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. எங்க 7 மணில இருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் என் கூட தான் இருக்கேன். எங்க அப்பா கூட நான் இந்த 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன் தெரியும். இவரு கூட அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றேன். இதுல நான் இப்போ அவரை ஃப்ரெண்டா பார்க்கல எப்படி சார்? நான் ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்ரோச் உள்ள ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறதுனால தான் என்னால இதை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம். அவனோட இன்னர் சர்க்கிள்குள்ள போறதுனால அவனோட பிலீஃப் சிஸ்டம் என்னால மாத்த முடியும். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. பசங்களை கேள்வி கேட்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி சூழலை டெமோக்ராட்டிக்கா நீங்க மாத்துறேன் இல்லையா? நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். டாபிக்ஸ்னா எக்ஸாம்பிள் இப்போ LGBTQ+ பத்தி, ஹானர் கில்லிங் பத்தி, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது பத்திய புரிதல் என்னன்றதே நமக்கு வந்து தெரியும். இது சூப்பர்.